தளபதி விஜயுடன் கைகோர்க்கும் லாரன்ஸ் தமிழக அரசியலில் அடுத்த பரபரப்பு. தனது அரசியல் வருகை மற்றும் திருச்சி கிழக்கு சட்டமன்ற தொகுதியில் போட்டியிடுவது குறித்த பல்வேறு யூகங்களுக்கு முற்றுப்புள்ளி வைக்கும் வகையில் நடிகர் ராகவா லாரன்ஸ் ஒரு முக்கிய வீடியோவை வெளியிட்டிருந்தார். தளபதி விஜய் அரசியலுக்கு வருவதாக அறிவித்த பொழுது லாரன்ஸ் தனது அம்மாவை சம்மதிக்க வைக்க முயன்றார். அப்பொழுதும் அவரது அம்மா மறுப்பு தெரிவித்தார். ஆனால் தேர்தல் முடிவுகள் வெளியாகி மகள் ஒரு நல்ல மனிதரை நம்பி ஓட்டு போட்டு அவரது நண்பர் விஜய் சரித்திர முக்கியத்துவம் வாய்ந்த மாபெரும் வெற்றியை பெற்ற பிறகு அம்மாவின் மனம் மாறியுள்ளது. அந்த பிள்ளை எல்லாவற்றையும் மாற்றிவிட்டது. ஒரு நல்ல மனுஷன் வந்து நல்லது பண்ண நினைச்சா அது முடியும்ன்ற நம்பிக்கை எனக்கு வந்துடுச்சுப்பா, நீ நினைச்ச மாதிரி பண்ணு கண்ணா என்று கூறி லாரன்ஸின் அம்மா முதன்முறையாக சிரித்த முகத்தோடு அரசியலுக்கு சம்மதம் தெரிவித்துள்ளார். அம்மாவின் காலில் விழுந்து ஆசி பெற்ற லாரன்ஸ் தற்பொழுது திருச்சி கிழக்கு தொகுதியில் போட்டியிடுவது குறித்தும் ஒட்டுமொத்த அரசியல் வருகை குறித்தும் மக்களிடமும் தனது ரசிகர்களிடமும் கேள்விகளை முன்வைத்துள்ளார். லாரன்ஸ் அரசியல் அறிவிப்பை வெளியிட்ட நேரமும் அண்ணாமலையின் புதிய இயக்கம் வேகமாக வளர்ந்து வரும் சூழலும் இணைந்து பார்க்கப்படுவதால் இருவரும் கைகோர்க்கலாம் என்ற யூகங்கள் அதிகரித்துள்ளன. குறிப்பாக லாரன்ஸ் நீண்ட காலமாக ரஜினிகாந்த் மீது கொண்டுள்ள நெருக்கமும் அண்ணாமலைக்கும் ரஜினிகாந்த் வட்டாரத்திற்கும் இடையே நல்ல உறவு இருப்பதாகவும் கூறப்படும் அரசியல் பேச்சுக்களும் இந்த ஊகங்களுக்கு காரணமாக உள்ளன. மற்றொரு பக்கம் லாரன்ஸ் தனது அரசியல் அறிவிப்பு வீடியோவில் நடிகர் விஜய் குறித்து நேர்மையாக பேசியதாக செய்திகள் வெளியாகியுள்ளன. இதனால் அவர் விஜயின் அரசியல் அணியுடன் இணையலாம் என்ற கருத்தும் சமூக வலைதளங்களில் பரவலாக பேசப்படுகிறது. தமிழக அரசியலில் சினிமா பிரபலங்களின் தாக்கம் தொடர்ந்து இருந்து வருகிறது. அந்த வகையில் சமூக சேவைகளால் தனக்கென ஒரு ரசிகர் மற்றும் ஆதரவாளர் வட்டத்தை உருவாக்கியுள்ள லாரன்ஸ் அரசியலுக்கு வருவது எந்த கட்சியாக இருந்தாலும் குறிப்பிடத்தக்க தாக்கத்தை ஏற்படுத்தக்கூடும் என அரசியல் விமர்சகர்கள் கருதுகின்றனர். தற்பொழுது வரை லாரன்ஸ் அண்ணாமலையின் இயக்கத்தில் இணைய போகிறேன் என்று எந்த அதிகாரப்பூர்வ அறிவிப்பையும் வெளியிடவில்லை. அதுபோல் அண்ணாமலையையும் லாரன்ஸ் தனது இயக்கத்தில் இணைக்கப் போவதாக உறுதிப்படுத்தவில்லை. தனது நண்பர் விஜயின் கட்சியான தமிழக வெற்றி கழகத்தில் இணையவே அதிக வாய்ப்பிருக்கலாம் என எதிர்பார்ப்பு உருவாகி இருக்கிறது.